இந்த மாடலில் ஒரு கணக்கு கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கொடுக்கப்பட்டுள்ள இந்த நம்பர்ஸில் எது பொதுவான நம்பர்னு பார்த்து அந்த பொதுவான நம்பரை இந்த எல்லா நம்பர்ஸில் இருந்தும் ஒரே ஒரு முறை மட்டும் தனியாக பொதுவாக வெளியே எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? இந்த நம்பர்ஸில் எது பொதுவான நம்பர்னு பாருங்கள். 4/61. இந்த 4/61 என்பது தான் இந்த நம்பர்ஸ்லேயே பொதுவான நம்பர். அதாவது இந்த 4/61 என்பது இதுலையும் இருக்கு, இதுலையும் இருக்கு, இதுலையும் இருக்கு. அப்போ இந்த நம்பர்ஸ்ல எது பொதுவான நம்பர்? 4/61 தானே. அப்போ இந்த 4/61 இந்த எல்லா நம்பர்ஸ்ல இருந்தும் ஒரே ஒரு முறை மட்டும் பொதுவா தனியா வெளியே எடுத்து எழுதிக்கலாமா? அதுக்கு அடுத்தது ஒரு பெருக்கல் போட்டுக்கலாம். இந்த பெருக்கல் எதுக்குன்னா, இந்த மாதிரி நம்பர்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் இந்த மாதிரி பொதுவா எடுத்துக்கிட்டா, அதாவது பொதுவா வெளியே எடுத்து எழுதிக்கிட்டா அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பெருக்கல் போட்டுக்கணும். அதுதான் ரூல்ஸ். சரியா? அதுக்கு அடுத்து பிராக்கெட் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது இங்கே மிச்சம் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கலாமா? 4/61. ஓகேவா? நாம் 4/61 தான் பொதுவாக வெளியே எடுத்து எழுதியிருக்கோம். அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்கும்? 0 இருக்குமா? இல்லை, 4/0 இருக்கும். சரியா? ஏன்னா 4/61 முழுமையாக வெளியே எடுத்து எழுதியாச்சு. அதனால மிச்சம் 4/0 தான் இருக்கும். ஓகேவா? வெறும் 0 இல்லை, 4/0 தான் இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது கூட்டல் போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்து இந்த நம்பர் பார்க்கலாமா? இது என்ன நம்பர்? 4/62. சரியா? இந்த 4/62லேருந்து 4/61 என்பது வெளியே எடுத்து எழுதியாச்சு. அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்கும்? 4/1 தான் இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது இது. ஓகேவா? 4/63. இந்த 4/63லேருந்து 4/61 வந்து வெளியே எடுத்து எழுதியாச்சு. அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்கும்? 4/2 இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது இது 4/64. ஓகேவா? இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த 4/64லேருந்து 4/61 வந்து பொதுவாக வெளியே எடுத்தாச்சு. சரியா? அதனால் இங்கே மிச்சம் என்ன இருக்கும்? 4/3 இருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த அடுக்கு இருக்குல்ல, இந்த அடுக்கு எல்லாத்தையும் கூட்டி பாருங்க, இந்த நம்பர்ஸ் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா? 4/0 இதோட மதிப்பு என்னன்னா 1. ஒரு நம்பரோட அடுக்கு வந்து 0ன்னு வந்துச்சுன்னா அதோட மதிப்பு 1. ஓகேவா? 1 மார்க் கொஸ்டினில் இது வர வாய்ப்பு இருக்கு. நல்லா கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 4/1 இதோட மதிப்பு 4. 4/2 4 16. 4/3 4 16. 16 64. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிக்கலாமா? கூட்ட என்ன வருது? 85 வருது. சரியா? இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க, இங்க கூட்ட என்ன நம்பர் வந்திருக்கோ இதையும் கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற இந்த நம்பர்ஸையும் தனித்தனியா வகுத்து பாருங்க. சரியா? அப்படி வகுக்கும் போது எந்த ஆப்ஷன்ல இருக்கிற நம்பர் வந்து இங்க இருக்கிற இந்த நம்பரோட முழுமையா வகுப்படுதோ அந்த ஆப்ஷன்ல இருக்கிற அந்த நம்பரே இந்த கணக்குக்கான சரியான பதில்னு நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏல என்ன இருக்கு? 3. இந்த 3ஐயும் 85ஐயும் வகுத்து பார்க்கலாம். வகுக்க என்ன வருது? 28.333ன்னு வந்துட்டு இருக்கு. சரியா? நமக்கு முழுமையா வகுப்படணும். இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பர் எல்லாம் வரவே கூடாது. சரியா? இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பர் வந்துச்சுன்னா இந்த கணக்குக்கான சரியான பதில் இது இல்லைன்னு நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முழுமையா வகுப்படணும். ஓகேவா? இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பர்ஸ் எல்லாம் வரவே கூடாது. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் பி செக் பண்ணி பார்க்கலாமா? ஆப்ஷன் பில என்ன இருக்கு? 17 இருக்கு. 85 வகுத்தல் 17. ஓகேவா? 1 17 17 5 17 85 முழுமையா வகுப்பட்டாச்சு. இது ஒரு முழு எண். ஓகேவா? புள்ளி வச்ச நம்பர் வரல. 17ம் 85ம் முழுமையா வகுப்பட்டாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி முழுமையா வகுப்பட்டால் இந்த கணக்குக்கான சரியான பதில் இதுதான் நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த கணக்குக்கான சரியான பதில் என்ன? 17. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்க. இதையும் கூட செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பர் தான் வரும்.
ஓகேவா, முழுமையாக வகுப்படாது. ஒருவேளை இங்கே கூட்ட கிடைச்சிக்கிற இந்த நம்பரும் கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷன்ஸில் இருக்கிற அந்த 4 நம்பருமே முழுமையாக வகுப்படலைன்னா அதுக்கு அடுத்து எப்படி போடுறது, அதுக்கு அடுத்து பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிக்கிறேன். இது எல்லாத்தையும் கூட்ட என்ன நம்பர் கிடைச்சிருக்கோ இதுவும் கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷன்ஸில் இருக்கிற அந்த 4 நம்பருமே முழுமையாக வகுப்படலைன்னா இதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க, இந்த நம்பரையும் இதையும் அப்படியே தனியாக எடுத்து எழுதி பெருக்கிக்கோங்க இந்த அடுக்கா விட்டுட்டு. அப்படி பெருக்க என்ன நம்பர் வருதோ அதையும் கொடுக்கப்பட்டுள்ள 4 ஆப்ஷன்ஸில் இருக்கிற அந்த 4 நம்பரையும் தனித்தனியாக வகுத்து பாருங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷன் முழுமையாக கண்டிப்பாக வகுப்படும். ஓகேவா, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 10 என்பது இந்த நம்பரோட முழுமையாக வகுப்படுது. வேற மற்ற நம்பர் எதுவுமே வகுப்படுறதில்ல. சரியா, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. 340 10 வகுத்தா என்ன வருது, 34ன்னு வருது. புள்ளி வச்ச நம்பர் இல்லை, முழுமையாக வகுப்படுது, முழு எண் கிடைக்குது. அப்போ இந்த கணக்குக்கான சரியான பதில் இதுதான்னு நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.